ஆத்மான சாமி திருப்பதிக்கு போகிறாங்க. ஏன் சாமி கல்யாணத்துக்கு கடை வாங்கி வந்தாரா? அந்த கல்யாணத்துக்கு கடை வாங்கிட்டு இன்னும் அடைக்க முடியலையா? அதனால் நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், பெருமாள் கோயிலை வீட்டுக்கு பக்கத்தில் போயிருந்தேன். அப்போ ஐயர் சொன்னார், ஆவடி ஒன்று அன்னைக்கு சாமிக்கு உண்டில் வட்டி கட்டி வச்சிரு, அவர் ஒன்றும் கடை அடைக்கலை, நீ போட்டால் சீக்கிரம் கடை அடைச்சிடுவார். எந்த கடைக்காரன் கடை வாங்கினாரு? இப்போ அந்த கடைக்காரன் குபேரன் இருக்கிறானா? எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் உண்மையான தத்துவம்னா. ஏன்டா மக்கள் அதை நம்பியே உண்டியில் வாரி வாரி போட்டு வராங்க. இது உண்மையான கடைக்காரன் யார்? அதனால தான் இங்கே எந்த வகையில் பணம் வந்தாலும் ஏழுமலையானுக்கு போய் உண்டியில் போகிறது காரணம், இவன் கடன் அடைக்கிறது இல்லை, ஏழுமலையான் கடன் அடைக்கிறது தான் அங்கே உண்டியில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது எந்த காலத்துலையும் அடைய போதில்லை. அப்போ அவர் அப்படி என்ன தான் கடன் வாங்கிட்டார்? அவர் என்ன தான் சாமி, அவருக்கு என்ன தான் செலவு இது? அவர் கடவுள் எதையும் சாப்பிட்ருக்க மாட்டார், எந்த அரண்மனையும் அவர்கிட்ட இல்லை, அவரே பாம்பு மேலே பத்துங்கிறாரு, அதுவும் கடலில் பத்துங்கிறாரு. இந்த மாதிரி பூமி பந்தில் இருந்தாலும் அரண்மனை மாதிரி வீடு கட்டி கடன் வாங்கி வச்சுருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏசி கூட போட வேண்டியதில்லை, கடலில் தான் பார்த்துக்கிறாரு குழுன்னு. அப்புறம் என்ன தான் கடன் வாங்கினார் அப்படின்னா, அந்த உண்மையான கடன் அது என்னப்பா அது கடன்னு சொன்னால், குபேரன் யாருன்னா, குபேரனுக்கு செல்வம் கொடுத்தது சிவபெருமான் தான். குபேரனுக்கு உண்மையான செல்வம் கிடையாது. அந்த குபேரன் ஒரு பதவி கொடுத்து ஊரில் இருக்கிற செல்வம்லாம் உங்கள்கிட்ட வர மாதிரி ஊரில் இருக்கிறவனுக்குலாம் நீ கொடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செல்வத்தை கொடுத்ததே சிவபெருமான் தான். ஆனால் அவன் ஒரு ஆண்டியால் தான் உலகத்தில் செல்வம் கொடுக்க முடியுன்றதுக்கு காரணம் உதாரணமே சிவபெருமான் தான். அவனே சுடுகாட்டில் இருக்கிறான். குபேரனை பார்த்தோன்னா அப்படியே தகன்னு இருப்பார். கொடுத்தவரே ஆண்டி குளத்தில் இருக்கிறாரு. ஊரில் யாரும் யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் எதை எல்லாத்தையும் அவர் தான் பண்ணுறாரு. ஆனால் ஊரில் வாழக்கூடிய குபேரனை கும்பிட்டுன்னு கிடக்குறான். குபேரனுக்கு கொடுத்தவரை தானே கும்பிடணும். இந்த மாதிரி அன்னைக்கு நடந்தது ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? பார்க்கடலை கடையிறாங்க. யார் அசுரர்களும் தேவர்களும் கடையிறாங்க. மாத்தணும் சாமி, தேவர்களும் கடையிறாங்க. அப்படி கடையும் போது என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளாக அதுலேருந்து வெளியே வருது. லட்சுமி தேவியாக இருந்து வெளியே வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணிட்டார் திருமாலையா, என்னோட மனைவி ஆக்கிட்டார். ஆயுதங்கள் எத்தனையோ விதமான ஆயுதங்கள் வருது. அப்போ என்ன பண்ண, ஒவ்வொருத்தரும் வாங்கி போட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் வாங்கி போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியாக அதுலேருந்து ஆழகால விஷம் வருதான். ஆழகால விஷம் வந்தோன்னா எல்லாம் துணியை காண வர்றாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் அமரர்னா மரணம் இல்லாமல் இருக்கும். அப்போ இவங்க ஏன் ஓடினாங்கன்னா, இதை சாப்பிட்டா என் கதை முடிஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த உலகத்தில் அமரர் யாரும் இல்லை, ஒரே ஒரு அமரர் சிவபெருமான் மட்டும்தான். அதனால தான் சுந்தரருக்கு ஆளாள சுந்தர்னு ஒருத்தர் பேர். ஏன்னா அதை விஷ்ணுவும் எதுவுமே கொடுக்கல, பிரம்மாவும் எதுவுமே கொடுக்கல, எந்த சக்தியும் அதுக்கு முன்னே போய் நிற்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சுந்தரா இப்போ அந்த விஷத்தை எடுத்துருவா அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, மொத்தமாக ஒரு கிணத்துல வச்சு அவர் எவ்வளோ பெரிய சக்தியானவர். ஆனால் அவருக்கும் பிறவி கொடுத்தான் இறைவன். அவ்வளோ கவனமாக இருக்கணும். ஆளாள சுந்தரம் போய் யாரும் சுமக்க முடியாத அந்த ஆழகால விஷயத்தை கிணத்தை சிவபெருமான் கொடுக்குறாரு. இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிற இவ்வளோ எல்லா உலகத்தையும் எல்லாரையும் கட்டி காப்பாற்றுற ஒரு தெய்வத்தை தட்சன் அங்கே யாகம் வளர்த்துறான். யாரு? தட்சன் யாகம் வளர்த்துறான். பார்வதியோட அப்பன் யாகம் வளர்த்தும் போது சிவபெருமானுக்கு அழைப்பு கொடுக்கல. ஆனால் இவங்களை எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தனா எல்லாரும் போயிட்டாங்க. ஐயாவுக்கே கொடுக்கல. ஐயாவை மதிக்காத ஒரு இடத்துக்கு நான் போகலாமான்னு யாருக்கும் யோசனை வரல. எல்லாரும் முதல் பந்திக்கே போயிட்டான். யாரே? தச்ச யாகம் வளர்த்துனா சிவபெருமானை மதிக்கலை. ஆனாலும் எல்லா தெய்வமும் போய் நின்ன அந்த கடத்துக்காக தான் இன்றைக்கும் கடன் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. யார்? அன்றைக்கி செஞ்ச பாவம் கடனாக மாறி இன்ன வரைக்கும் குபேரங்கிட்ட அடைச்சுனுக்கிறாரு. அதை அடைக்கவே முடியும். ஏன்னா அது தெய்வ குற்றம். அப்புறமா அங்கே நடந்த விஷயங்கள் வேறு, அது நமக்கு போக வேண்டியதில்லை. அப்புறம் தச்சன் அழிஞ்சான், அதெல்லாம் வேறு விஷயங்கள். ஆனால் அங்கே எங்கே தவறு நடந்ததுன்னா, இறைவனை மதிக்காத ஒரு இடத்துல தெய்வங்கள்லாம் தேவர்கள்லாம் போய் நின்று அந்த பாவம் கடனாக மாறி குபேரங்கிட்ட இன்ன வரைக்கும் அடைச்சின்னு இருக்கிறாங்க. அப்போ தெய்வ குற்றத்தோட மறு வடிவம் இப்படிலாம். நாம் கூட கடன்காரனாக நல்லா சம்பாதிக்கிறோம் சாமி, ஏன் கடன் வருதுன்னே தெரியல. எவ்வளோ அடைச்சாலும் தீர மாட்டேது. என்ன காரணம் அப்படின்னா தெய்வ குற்றம். அந்த ஏழுமலையானுக்கு என்ன பண்ணானோ,
இந்த ஏழுமலையானம் எத்தனை ஜென்மமாவோ தெய்வ குத்தங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். அதோட விளைவு எடுக்கக்கூடிய ஒரு கடனாகவும் நோயாகவும் நாம் வாழ்ந்து முடிக்கிறோம். கடனும் நோயும் எங்கேருந்து வந்ததுன்னா கர்மாலேருந்து வந்தது. புரியுதுங்களா? நமக்கு அப்பம் கொடுத்ததில்ல, அப்பம் திட்டுவான். அப்பா வந்து அந்த காலத்தில் இவ்வளோ இருந்தது, எங்கள் அப்பா அதை பண்ணி ஆயிடுச்சுட்டா, எனக்குன்னு சேர்த்து வைக்கல. உனக்கு அந்த அனுபவிக்கணும் கொடுக்கணுந்தா உங்கள் அப்பனால் ஒரு பைசா செலவு பண்ண முடியாமல் போயிருக்கோம். நீ கடங்காரன் ஆகணும்னு விதி இருந்தால் அப்போ எல்லா செல்வத்தையும் ஆயிடுச்சு அந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுடுவான். அதை பண்ணது இறைவன். அப்போ தெய்வ குற்றம் குரு குற்றம் எங்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு நோயாகவும் கடனாகவும் வந்து விடியும். இப்போ இந்த பிறவி வச்சு நான் ஒரு தப்பும் பண்ணல, இந்த பிறவி வச்சு தப்பு பண்ணலன்னா அடுத்த பிறவி சுத்தமாக இருக்கும். எடுத்த கோலங்க அலங்கோலமாச்சே, அதுக்கான வினையை இப்போ அறுவடை பண்ணுறன்ற உண்மை தெரிந்தால் காலங்கள் கொஞ்சம் சுபிச்சமாக இருக்கும். இனிமேலாவது அந்த குற்றங்களை செய்யாமல் நாம் இருப்போம். புரியுதுங்களா? அப்போது அன்றைக்கி ஏழுமலையான் பண்ண தப்ப இனிமேல் நம்ம வாழ்க்கையில் செய்யவே கூட, ஏன்னா அது அடையாத குற்றம். புரியுதுங்களா? என்ன சாமி கரெக்டா? விலங்கு போட்டு காட்டுறாங்களா? தண்டனை தானே, எல்லாம் தண்டனைமா. தெய்வத்துக்கு ஏன் விலங்கு? செஞ்ச தெய்வமாக அமரராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் செஞ்சதுக்கான வினையை அனுபவிச்சே தான் ஆகணும். அதுதான் விதி. மனுஷன் மட்டும்தான் வினை கிடையாது. தேவாதி தேவனாக இருந்தாலும் அவனுக்கும் மேலே ஒருத்தன் இருக்கிறான்றதை மறந்து யாரெல்லாம் ஆடுனா அதுக்கான விளைவுகளை அவங்களும் அனுபவிச்சு தான் ஆகணும். இதை தான் அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க. சரிங்களா? என்னம்மா? தேவாதி தேவனுக்கு மேலே தான் தெய்வம். அந்த தெய்வம் ஒரே தெய்வம் சிவன். அவன் தான் எல்லாத்தையும் படைத்தான், அவன் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறான். பிரம்மம் படைக்கலை, விஷ்ணு காப்பாற்றலை, ருத்ரன் அழிக்கலை. இதை எல்லாம் பண்ணுறதுக்கு காரணமாக ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் தான் சிவம். சிவன் இதுக்குள்ளவே வரமாட்டான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறான்? அவனை தான் திட்டுறோம். ஓகே சார். அப்புறம் நம்ம ஒரு மந்திரம் சொன்னால், இப்போ ஐயா கூட சொன்னோம், ஓம் நித்யானந்தாய நமன்னு சொன்னோம், நமோ நாராயண நமன்னு சொன்னோம். ஆனால் நமச்சிவாய வாழ்க நாதன் தார் வாழ்கன்னு சொல்லிட்டு மாடைக்கு வசப்பார். அவர் ஏன் ஓம் மட்டும் சேர்க்க மாட்டேங்கிறார்? ஓம் ஏன் சேர்க்கலை? ஆமாம். ஏன் ஓம் அப்படி சேர்க்கலை அப்படின்னா, ஓம்ன்றது உயிர் பொருள். அப்போ நமச்சிவாயான்றது என்னென்னா இந்த உடல். இந்த உடல் தான் வந்து நமசிவாய. அதனால் இந்த உடலுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. அதனால் அங்கே ஓங்காரத்தை சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நானா மண், மானா நீர், சீனா அக்னி, வானா காற்று, யானா ஆகாயம். ஐம்பூதத்தை நான் ஆன இந்த உடம்பு, அதைத்தான் கும்பிட்றோம். அப்போது இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு கெட்டதெல்லாம் கிடைக்கணும்னா அவங்க சொல்லக்கூடியது தான் நமசிவாய மந்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற இச்சை, எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு வேண்டுறவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் எதுன்னா நமசிவாய. ஏன்னா அது ஸ்தூல மந்திரம். ஏன் அவர் அங்கே போகலன்னா இது ஸ்தூலம்பா. அதனால தான் என்ன பண்ணுறாரு? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய முன்ன வச்சாரு, நாதனை அதுக்கப்புறம் வச்சார். அப்போ நமச்சிவாயமான்றது இந்த ஸ்தூலம், அதுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. மரியாதை எங்கே வரும்னா அந்த நாதனுடைய தாள். அவன் எங்கே இருக்கிறான்? உள்ளார இருக்கான். உள்ளுக்குள்ளே இருந்து அவனோட இயக்கத்தில் தான் இந்த உடலுக்கான மரியாதை. அப்போ நீ இந்த உடல்ன்றதை மறந்து இந்த உடல் தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற அந்த ஆசையை மறந்து உள்முகமாக போடனா அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நம, இல்லை சிவாய. அதுவும் சுருங்கும் பின்னாடி. ஆமாம், அதுவும் பின்னால் சுருங்கும். அதுவும் சுருங்கி 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 கடைசியில் ஒரு பொருளாக நிற்கும். அது சிகாரம் ஏறதுன்னு சொல்லுவாங்க. அகார உகாரம் போய், அகாரம் உகாரன்றது இடைகாயம் பிங்களையாகவும் இருக்கிற இந்த மூச்சு தான். இந்த ரெண்டையும் விட்டு சிகாரம் ஏறணும். அந்த சிகாரம் ஏறும்போது உள்ளுக்குள்ளே ஒரு நாதம் வரும். அது நாதம் பாடத்தில் வர நாதம் இல்லை, அது வேறு விதம். அந்த நாதம் வந்தால் மட்டும்தான் நான் சிகாரத்தில் நிற்கிறேன்றதே தெரியும். அந்த நாதன்றதே இப்போ சொல்ல மாட்டேன். அது வரும்போது சொல்லுவோம். யாருக்கு தேவையோ அங்கே கொடுப்போம். நான் சிகாரம் ஏறணும்னா இல்லையான்றதே அந்த ஒரு ஒலி கேட்கும்போது தான் நாம் சொல்ல முடியும். அதனால தான் அவர் அங்கே ஓங்காரத்தை பயன்படுத்துகிற சாமி. ஏன்னா அது ஸ்தூல பஞ்சாட்சரம்.
அதனால் அங்கே ஓங்காரன்றது தேவை. ஏன்னா அதில் ஓங்காரமே இல்லை. அது உலகத்துக்காக ஸ்தூலமான பஞ்சாட்சரம். உலக பொருள் எனக்கு வேணுன்றவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. உள்முகமாக நான் பிறவி இல்லாத போகணும், நான் இறைவனை அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு நமச்சிவாயம் தேவையில்லை. சிவாய நம. அந்த சிவாய நமத்துக்குள்ளே ஓங்காரம் இருக்குது. சீனா சிவன், அந்த சிவனுக்கு மீறிய ஓங்காரம் தேவையில்லை. ஏன்னா அவன் சிவனை பிடிச்சவன். ஆமாம், அதனால தான் அங்கே மார்கண்டையன் சிவனை பிடிச்சி காட்டினதுக்கு காரணம் என்னென்னா, அவர் உள்ளுக்குள்ளே அங்கே சிகாரம் ஏறி நின்னதுக்கோட அடையாளம் தான் அவர் லிங்கத்தை தழுவி ஆலிங்கனம் பண்ணதுக்கு காரணமே அதுதான். அங்கே சிகாரம் ஏறினா மந்திரத்துக்கு வேலையில், அங்கே ஓங்காரமும் தேவையில்லை. யார் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறானோ, ஸ்தூலம் எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம் வேணும், அதுக்கு பேர் தான் மந்திரம். ஒரு மூலம் வேணும், அதுக்கு மந்திரம். ஆனால் இந்த மந்திரத்துக்கு மூலமாக ஒருத்தர் இருக்கிறானே, அவனை பிடிச்சிட்டா இங்கே மந்திரமே தேவைன்றதுக்காக தான் அவர் அங்கே ஓங்காரத்தையே பயன்படுத்தலை. நீ சிவனை பிடிப்பா, இதெல்லாம் கூட தேவையில்லைப்பா, ஆனாலும் போகிற போக்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயந்தான் அந்த நம சிவாய. நம்ம அதுதான் அதான் உலகத்தில் நற்றுணையாக தான் எனக்கு துணையாக வருது. இப்போ நான் ஒரு பொருளை கேட்குறேன், எதுக்காக கேட்குறேன்னா, அந்த பொருள் இருந்தால் நான் போச்சுப்பேனே, அந்த பொருள் இருந்தால் நான் நல்லா இருப்பேனே. அப்போ அந்த பொருள்ன்றது எனக்கு துணை. வயசான காலத்தில் நான் நல்லா இருக்கிற வரைக்கும் யார் துணையாக இல்லாமல் நடந்தேன். வயசானதுக்கப்புறம் நான் தடுமானா என் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுறாங்க, தாங்கி பிடிச்சி கொடுப்போம். அப்போ அவங்க துணை. இந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு துணை வேணும்னா அப்போ அந்த நமச்சிவாயத்தை யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுவும் வேணாம், அவனே துணைன்னா நமச்சிவாயம் வேணாம், நாதந்தாளை பிடிச்சிக்க நிற்கிறாங்க. சரியாம்மா?